மச்சான் நம்மளுக்கு வந்திருக்க சார் சரியான ஸ்ட்ரிக்ட்டா. நம்ம பார்த்து எழுத முடியாது, விட்டு அடிக்க முடியாது. இப்ப என்னடா பண்றது? நான் சொல்றேன். என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் ஒன்று இருக்கு. என்ன பிளான்? நம்மளோட கைடு எடுத்துன்னு போய் பாத்ரூம்ல ஒளிச்சு வச்சிருந்தோம். நமக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு ஒருத்தரா பாத்ரூம் போயிட்டு அந்த கைடை பார்த்துட்டு பாஸ் ஆகிற அளவுக்கு எழுதிடலாம். சூப்பர். எல்லா கொஸ்டினும் பார்த்தாச்சு. இப்போ ரெஸ்ட் போக வேண்டியதுதான். சார் கொஞ்சம் அர்ஜென்டாவது, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருவா. போ. என்ன இவன் நமக்கு முன்னாடி போறான்? ஐ சரி இப்போ போவோம். சார் சீக்கிரம் போயிட்டு வா. சார் சார் எனக்கும் பாத்ரூம் வருது சார். ஒருத்தர் விட்டா போதுமே, எல்லாரும் கேட்பீங்களே. சார் ரொம்ப அர்ஜென்ட் சார். போய் தலை. சார் எனக்கும் பாத்ரூம் வருது சார். இன்னும் 45 மினிட்ஸ்ல எக்ஸாம் முடிஞ்சிடும், அப்புறம் போய்க்கலாம், உட்காரு. சார் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருவா. வாமிட் வர மாதிரி இருக்கு. இதா இதுல எடு. வாமிட் உள்ள போயிடுச்சு சார். லாஸ்ட் 30 மினிட்ஸ். சார் வெளியே போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துருவா. அதெல்லாம் தேவையில்ல, இந்தா இங்கேயே குடி. சார் அடிஷ்னல். இந்த சப்ஜெக்ட்ல சென்டம் தான். டைம் அப். எல்லா பேப்பர் எடுத்துன்னு வாங்க. டைம் அப்பா. நன்றி தலைவா. நீ நல்லா இருக்கணும்பா. தலைவா யூ ஆர் அ கிரேட். இந்தாப்பா கொஸ்டின் பேப்பரு. இந்தா இந்தா அப்படி. சார் கொஸ்டின் பேப்பர்ல நிறைய அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க சார். அப்படியா? ஆமா சார், படிச்ச விஷயம் எதுவுமே வரல சார். என்னப்பா சொல்ற? சார் சாரி சார், கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் சார். சாரி சார், கொஸ்டின் பேப்பர் மாறி வந்திருக்கு. இதான் உங்க கிளாஸுக்கான கொஸ்டின் பேப்பர். ஓ, அதனால தான் பசங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்களா? ஆமா சார். சார் அடிஷ்னல் பேப்பர். டேய், கொஸ்டின் பேப்பரே மாறி வந்திருக்குடா. அப்படியா? கதை எழுதுறதுக்கு எதுக்கு சார் கொஸ்டின் பேப்பர்? ஆன்சர் ஷீட் போதாதா? நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர்னு பார்த்து பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க. இப்போ ஆன்சர் ஷீட்டை கொடுத்துட்டு போங்க. நான் என்னோட கதையை கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்கு. அந்த ராஜாவுக்கு இந்த ரோஜா மேலே ரொம்ப ஆசையா. யாருக்கிட்ட சாவடிச்சிருவேன். 28, 29, 30, 31. என்னது? என் ரோல் நம்பரு. இப்போதான் ரோல் நம்பர் எழுதுறியா? ஸ்ட்ரைட்டா போகுமா? போவாது. நீ கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல ஃபெயில் தான்டா. சீவுடா சீவு. நாளைக்கு ஒண்ணு இப்பதான் சீவ போறாங்க. இப்படியே போனா கண்டிப்பா நீ ஃபெயில் தான்டா. குடி குடி. நாளைக்கு ரிசல்ட் அப்புறம் உனக்கு ஜூஸ் மாதிரி புளிய போறாங்க. சார் அடிஷனல் பேப்பர். ஃபெயில் ஆகிறதுக்கு அடிஷனல் பேப்பரா உனக்கு?
தூங்குடா தூங்கு. இதான் நீ தூங்குற கடைசி நிம்மதியான தூக்கம். லாஸ்ட் 5 மினிட்ஸ். சார் அடிஷனல் பேப்பர். அடிஷனல் பேப்பர். என்ன இப்படி எழுதுறான்? சார் ஃபினிஷ். எல்லா கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியாச்சு. சென்டம் வந்துரும். டைம் ஆயிடுச்சு, அங்கே வெடி பார்த்துட்டு. டைம் அப்பா. ஐயோ 30 கொஸ்டின் வரை எழுதலையே. சார் ரொம்ப குளுக்கமா இருக்கு. இந்த ஃபேனை கொஞ்சம் போடுங்களேன். டேய், அந்த ஃபேன் ஓடாது, ரிப்பேர்ல இருக்கு. ரிப்பேரா? இங்க ஃபேனும் ஓடாதா? என்ன பண்றான் இவன்? சார் அந்த ஃபேன் சுவிட்சை போடுங்க. இருடா. அப்பாடா நல்லா காத்து வருது. டேய், நீ எப்பறம் ரிப்பேர் பண்ணாத? சார் நான் எலக்ட்ரீஷியன் சார். 2-3 வருஷமா இந்த வேலை தான் பார்த்துன்னு இருக்கேன். கர்மம் இந்த அரியர் எழுதி கிளியர் பண்ணலான்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குது. சார் புடிங்க. தம்பி போண்டு வேணா, சமோசா வரியா? சார் நீ எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க சார். நாளைக்கு எத்தனை நிறைய எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு. அரியர் எக்ஸாமா? ஆமா சார், ரோல் நம்பர் 26 நான் தான் சார். நானே ஓனர்ட்ட 3 பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன் சார். சீக்கிரம் கொஸ்டின் பேப்பர் கொடுங்க, எழுதி கொடுத்துட்டு கிளம்புறேன். சார் பாத்ரூம்ல டேப் உடைஞ்சு தண்ணிலாம் போயிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரிஞ்ச பிளம்பர் யாரா இருந்தா ஃபோன் பண்ணி கூப்பிடுறீங்களா? சரி தானே, கால் பண்ணி கூப்பிடுறேன். சார் அதெல்லாம் யாரையும் கால் பண்ணி கூப்பிட தேவையில்லை. ஏன்னா நானே ஒரு பிளம்பர் தான். அந்த சாரு சொன்னது உன் காதுல உந்துதா இல்லையா? இன்ட்ரெஸ்டா எக்ஸாம் எழுதி இந்த மாமே. வா அத வந்து எழுதுவோம். டேய், அவனை எங்கடா கூட்டு போற? இவன் என் அசிஸ்டன்ட் சாரு. இப்படி போயிட்டு உடனே வந்துடுறோம். அசிஸ்டன்ட்டா? இதெல்லாம் எங்களுக்கு 5 நிமிஷம் வேலை. இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி இங்க இருக்கீங்க? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், your time starts now. ஆரம்பிப்போம். மேட்ச் பிட்டு எக்ஸாம் முடிஞ்சு 2 நாள் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் ஜீரணமாவல. சார் ரொம்ப ஷூட்டிங் ஆகுது. இந்த ஃபேன் மட்டும் ஆன் பண்றீங்களா? ஒரு நிமிஷம். டேய், அங்க என்ன பண்றீங்க? இங்க வாங்க, இங்க வாங்க. எல்லாரும் நல்லா எழுதி சென்டம் வாங்குங்க. மச்சான் ஜூஸுக்கு என்னடா ஆன்சர் வரும்? பின்னாடி நம்ம பசங்க எல்லாம் கேட்டுன்னு இருக்காங்க. இரு சொல்றேன். சார் நான் படிச்ச ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ, செகண்ட் பி, தேர்ட் சி, ஃபோர்த் ஏ இந்த பசங்கலாம் எக்ஸாம் ஹால்ல பிட் எடுத்துட்டு வந்து அடிப்பாங்க சார். ஓ வெரி பேட். ஃபர்ஸ்ட் ஏ, செகண்ட் பி, தேர்ட் சி, ஃபோர்த் ஏ, அப்புறம் சார் ஃபிஃப்த் ஏ, 6th ஏ, 6th ஏ,
7th C 8th B இந்த பசங்க ரொம்ப டீசென்ட் சார். பக்கத்துல இருக்கனோட பேப்பரை கூட பார்க்க மாட்டானுங்க. வெரி குட். அப்போ 9th 10th 9th 10thலாம் இதுல கேட்கலையே. இல்ல சார், நான் படிச்ச ஸ்கூல்ல 8th வரைக்கும் தான் இருந்தது. ஓ டேய், நான் சார் கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குறேன்டா. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தெரிஞ்சவங்க என் பேச்சுக்கு ஏத்த மாதிரி சாருக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். என்ன? நீங்க ரொம்ப நல்லவர் சார். ட்ரூ. ஆன்சர் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்ல சார், நீங்க 1000ல ஒருவர். ஃபால்ஸ். ஃபால்ஸா? அப்படி இல்ல சார், நீங்க கோடியில ஒருத்தர்னு சொல்ல வந்தேன். ஃபால்ஸ். இதுக்கும் ஃபால்ஸா? இல்ல சார், நீங்க யூனிவர்சல்லே ஒருத்தவர் சார். ஃபால்ஸ். இல்ல சார், நீங்க கடவுளுக்கு சமம் சார். ஃபால்ஸ். இப்போதான் ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு வரணுமா? இருடா, இப்ப மாத்தி கேக்குறேன். சார், நான் கேள்விப்பட்டேன் நீங்க ஸ்டேஷன்ல ஆன்ட்டி எல்லாம் வம்பு இழுப்பீங்களாமே. ட்ரூ. ட்ரூவா? அப்படின்னு நான் சொல்லல சார். இங்க இருக்கிற எவனோ ஒரு புறம்போக்கு நாய் தான் சொன்னான். ஃபால்ஸ். டேய், இல்ல சார், இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபால்ஸ். என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஃபால்ஸ். மாமு, இப்போ நீ என்னதான் கேட்க வர? இதுக்கப்புறம் என்ன சார் கேட்க? அதான் எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான், எல்லாம் எழுதிட்டோம். ஃபுல்லா ஃபினிஷ் இன்னும் extra 2 bit இருக்கு. மச்சான், எக்ஸாம் தேவையான எல்லா பிட்டும் ரெடி பண்ணிட்டோம்டா. உனக்கு ஏதாவது பிட் வேணுமா? நான் என்ன உங்களை மாதிரி குழந்தையா? எக்ஸாம் ஆளுக்கு பிட்டெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு விட்டு இல்லைனா வேற நேரத்துன்னு போவ. கைடே எடுத்துட்டு போவேன். எப்படிடா? பார்க்க தானே போறீங்க. ஐயோ, நிறைய क्वेश्चन அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கேட்டிருக்காங்களே. இப்போ என்ன பண்றது? ச்சே, என்னது இது? பிட்ல இருக்க எதுவுமே கொஸ்டின் பேப்பர்ல இல்ல. சார் இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஓகே சார். சார் அடிஷனல் பேப்பர். ம். இந்தாப்பா. ஆரம்பிப்போம். டேய், சார் முன்னாடி பயமே இல்லாம கைட பத்தி எழுதுற. கைடு மட்டும் இல்லடா, லேப்டாப் எடுத்துட்டு வந்திருக்கேன். லேப்டாப்பா? டேய், நீ ஏதோ அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொன்னியே, அது என்ன கொஸ்டின்? டேய், சார் எந்திரிச்சிட போறாரா? அதெல்லாம் ஏஞ்சிக்க மாட்டாரு. டேய், ஆன்சர் தெரியலனா இந்தாங்க இந்த கைட பார்த்து எழுதிக்கோங்க. எனக்கு குர்ரா. டேய், அவர் என்னடா பண்ண? சார் அடிஷனல் பேப்பர். ம். இந்தாப்பா. எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம 1 hour நல்லா தூங்குங்க சார். அவரோட டீல தூக்கு மாத்திரை போட்டுட்டாரு. அடுத்த 1 மணி நேரத்துக்கு சார் எஞ்சிக்கவே மாட்டாரு. நான் போய் கைடு எடுத்துட்டு வரேன். ஸ்டூடண்ட்ஸ், லாஸ்ட் ஒன் hour. அதுக்குள்ளயா? சரி, பேப்பர் கொடுங்க. சார் என் பேப்பர் புடிங்க, பறந்துற போகுது. மச்சான், டேய், ஏதாச்சும் தெரிஞ்சா பேப்பர்ல எழுதி குடுறா. எனக்கு எதுவும் தெரியாதுடா. 1 2 இருந்தாலும் பரவாயில்லடா. சரி இரு, எழுதி தரேன்.
இந்த அப்படி தேங்க்ஸ் மச்சான், நீ நல்லா இருப்படா. ஏண்டா பொறம்போக்கு, நீ எல்லாம் எதுக்குடா இங்க வர? உங்க வீட்ல சொல்லி 4 மாடு வாங்கி மேயி, அதான் உனக்கு கரெக்டா இருக்கும். பாஸ், அவர் ஒரு பிட்டு ஒன்று கொடுத்தார்ல, அதை எழுதிட்டு எனக்கு கொடுக்குறீங்களா? வச்சுக்கோ. ஐயோ, பார்க்கறதுக்கு தேங்க்ஸ் 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 பாஸ். யாரா இவன்? அதுல என்ன எழுதிருக்குன்னு கூட தெரியாம அது அப்படியே எழுதுறான். நம்ம படிச்ச கொஸ்டின் ஒன்று கூட கேட்கல. வேற வழியே இல்லை, நம்மளுடைய ஆயுதத்தை எடுத்துட வேண்டியதுதான். விட்டடா அடிக்கிற. உன்னை 5 வருஷம் எக்ஸாம் எழுத விடாம பேன் பண்றாங்க. 5 வருஷம் எக்ஸாம் எழுதாம பேன் பண்ணிடுவீங்களா? அட போங்கடா. இவன் என்ன ஃபோன் பார்த்து எழுதிட்டு இருக்கான்? இவன் என்னடா கைட பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கான்? நம்ம மட்டும் தான் ஒரு சின்ன பிட் அடிக்க இப்படி பயப்படுறோமோ? ஏய், என்னடா பண்ற? பெண்ணு தான் சார் கேட்டேன். பெண்ணு கூட எத்தனை வர மாட்டியா நீ? சாரி சார், இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். இன்னொரு முறை அவன் பேப்பரை பத்தினா பாரு. மச்சான் 5 மார்க் மட்டும் காட்டுறா. ஏய், சொல்லினே அவன் பேப்பர் பார்த்துனே. சாரி சார், இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன் சார். இன்னொரு முறை அவன் பேப்பர் பார்த்தினா உன்னை வெளியே அனுப்பிச்சிருவேன். மச்சான், நீ எழுதிருக்க அந்த ஜூஸ் மட்டும் காட்டேன். சார் சார் மச்சான் எனக்கு 1 மார்க் ஃபுல்லாக காட்டுறா. டேய் எனக்கு 5 மார்க் காட்டுறா. டேய் 10 மார்க் காட்டுறா. டேய் எனக்கு 20 மார்க் காட்டுறா. டேய் ஃபார்முலா காட்டுறா. ஐயோ, ஃபார்முலா மறந்துட்டேனே. இரு அது பார்த்து போங்கடா. மச்சான், நாங்கெல்லாம் பார்த்து தானே எழுதியிருக்கோம். நீ பாஸ் ஆகிற அளவுக்கு வச்சு எழுது. இந்தா. அப்படின்ற? ஆமாடா. சரி குடு, எழுதுவோம். டேய், மட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. ஐயோ, இப்பவே பசிக்குது. காலையிலே எங்க அம்மா சாப்பிட்டு போனுச்சு, நான் தான் கேட்கல. சார் பாப்பா. இவன் வேற இங்க வைக்கிறான். வாசனை நல்லா வருது. ஏய், ஒரு சம்சா நிம்மதியா சாப்பிட வரீங்களா? அவன் பேப்பரை பார்த்தாண்டா நீ எழுதின்னு இருக்க. சார் சாரி சார், இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன் சார். இதான் லாஸ்ட் வார்னிங். 10 முறை பார்த்து எழுதுனீங்க, 5 வருஷத்துக்கு எக்ஸாம் எழுத விட மாட்டேன். நம்ம சின்னதாக தானே கடிச்சோம். சார் அடிஷ்னல். கொஞ்சோன்னு டீயை குடிப்போம். என்னப்பா சுற்றுச்சு? ஆமா சார். நான் வேணா தட்டுமா? இந்தாங்க. ஏண்டா நாய, இங்க எக்ஸாம் எழுத வாடானா என் டீ சம்சா சாப்பிட வரியா?
படிச்சது ஒண்ணு கூட வரலையே. ஒண்ணுமே தெரியல. லாஸ்ட் 1 hour. Last 30 minutes. 30 minutes-ஆ? ஓகே. டேய் வெளியே எந்த ஸ்டாப்பும் வரலடா. தெரியாத யாரா இருந்தா தெரிஞ்சவனை பார்த்து எழுதி பாஸ் ஆகுங்க. நான் போயிட்டு வெளியே யாராச்சும் வராங்களா பாக்குறேன். ஐயா தோர நீ பல்லாண்டு வாழ்க ஐயா தோர. வா மச்சான் உன்ன மாதிரி ஒரு நல்ல நண்பனும் அந்த மாதிரி ஒரு சாரம் இருந்தா இங்க ஃபெயில்ன்ற ஒரு பேச்சுக்கே அடையலடா. டேய் நான் எழுத எல்லாமே தப்புடா. தப்பா? நீ சொல்றதா மச்சான் எல்லாமே கரெக்ட். டேய் இந்த சூஸுக்கு ஆன்சர் ஏ வராதுடா, சி தான் வரும். ஏய் ஏதாண்டா வரும்? காலைல படிச்சு எனக்கு தெரியாதா? அப்படியா? சரி அப்ப நானே எழுதிடுறேன். அப்பனா நான் கரெக்டா தான் எழுதி இருந்தேனா? சரி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் கட்டா பட சொல்லி பாட்டுல எல்லாருக்கும் காட்டுறேன். என்னது பாட்டுல நீ காட்டுறியா? இவனை அடிச்சு சாவடிங்கடா. டேய் ஏதாச்சும் படிச்சிருக்கியா? மச்சான் எதுவுமே படிக்கலடா. டேய் உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாதுடா. டேய் நீடா? நானே உன்னை நம்பி தாண்டா வந்திருக்கேன். படிச்சவனுக்கு ஒருத்தவங்க கூட இங்க இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள வாப்பா. மச்சான் டாப்பர்ரா. என்னப்பா? எஸ். சார் 5 மார்க்ல 3rd क्वेश्चन அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து கேட்டிருக்காங்க சார். ஆமா சார், எவ்வளவு கஷ்டமா தெரியுமா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா சார்? எவ்வளவு கஷ்டமா எழுதிருக்கீங்க. சாரி சார் கரெக்ட்டா தான் இருக்கு. ஆமா சார் கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. சாரி சார் கன்ஃபியூஷன் ஆயிட்டோம். சாரி சார். சார் அடிஷனல். சார் அடிஷனல் பேப்பர் சார். சார் அப்படியே எனக்கு அடிஷனல் பேப்பர். யாரா இவன்? ஐயோ மச்சான், உனக்கு என் மேல ஏதாச்சும் வெறுப்பு இருக்காடா? இல்லடா. கோவம் அந்த மாதிரி ஏதாச்சும்? அதெல்லாம் இல்லடா. உனக்கு என்ன ஏதாச்சும் அடிக்கணும்னு தோணுதா? டேய் இப்போ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இல்லடா, உனக்கு என் மேல எந்த வெறுப்பா இருந்தாலும் இங்கே காமிச்சிடும் மச்சான். அதுக்கு நீ எக்ஸாம்ல ஆன்சர் காட்டாம இருக்காதடா. டேய் அப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன்டா. நான் எழுதுறது எல்லாமே உனக்கு காட்டுறேன். மதர் ப்ராமிஸா? மதர் ப்ராமிஸ். மச்சான் மச்சான் மச்சான். டேய் क्वेश्चन பேப்பர் தான்டா கொடுத்திருக்காங்க. சும்மா செக் பண்ணி பார்த்தேன் மச்சான். நீ திரும்புறியான்னு. திரும்புற. என்ன எழுத ஆரம்பிச்சிட்டான்? மச்சான். டேய் ரோல் நம்பர் தான்டா எழுதுறேன். கொஞ்ச நேரம் அமைதியா தூங்கு. நானே முடிச்சிட்டு உன்னை எழுப்புறேன். சாரிடா. இதுக்கப்புறம் கூப்பிட்டா காட்ட மாட்டான் போலயே. ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். லாஸ்ட் 5 minutes. லாஸ்ட் 5 minutes-ஆ? மச்சான் லாஸ்ட் 5 minutes தான்டா. இப்போ ஏதாச்சும் காட்டுறா. போறேன் முடிச்சிட்டு காட்டுறேன். 2.5 மணி நேரமா நம்ம தூங்கிட்டு இருந்தோம். 2.25 மணி நேரம் ப்ரோ. ரொம்ப முக்கியம். மூடிட்டு எழுது. டைம் அப். பேப்பர் குடுறா. நீ குடு. வா பேப்பர் குடு. மச்சான் எல்லாமே எழுதிட்டேன். நீ பாஸ் ஆறளவு பார்த்து எழுது. பேப்பர் குடு. நீ குடு.
பேப்பர் கொடு. இவன் வேற இவ்வளோ தூரமா இருக்கான். என்ன எழுதுறான்னு ஒண்ணுமே தெரியலையே. இது நமக்கு செட் ஆகாது. நம்மளுடைய பவர் எடுத்து யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். இப்ப நல்லா தெரியுதுடா. என்ன பண்றான் இவன்? டேய் என்னடா வேணும்? என்னது இது? பவர் கிளாஸ் சார், தலைவலிக்கு போட்டிருக்கேன். இதான் அந்த பவரா? உன் பவர் நீ காமிச்சிட்ட, என் பவர் நான் காட்டுறேன். வாட ஆபீஸ். சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார், இதுக்கு அப்புறம் பவர் யூஸ் பண்ண மாட்டேன் சார். கொஸ்டினை கேட்கவே இல்லை. அடுத்த பிட் எடுப்போம். ஷோ, இந்த பிட்டில் இருக்கிறதும் எதுவும் கேட்கலையே. இன்னொரு பிட் எடுப்போம். எஸ், 20 மார்க் கொஸ்டின் 2 கேட்டிருக்கானுங்க. இது எழுதினாலே நான் பாஸ்டா. டேய் புடுங்கி, என் பேப்பர் ஏன்டா பாக்குறேன்? உன் பேப்பரை பார்த்து எழுதுடா. ஐயோ, ஆன்சர் ஷீட். ஆன்சர் ஷீட்டா? எடுத்துட்டு வரேன். இருந்த ஒரு பிட்டும் முடிங்கிட்டோமே. மச்சான், டேய் டேய், என்னதான்டா? டேய் டேய் சஞ்சய், டேய் என்னதான்டா? டேய் டேய், திரும்ப மாட்றானே. ப்ரோ ப்ரோ, ஷோ ப்ரோ, என்ன வேணும்? யாருமே ஆன்சர் காட்ட மாட்றாங்க ப்ரோ. வெயிட் பண்ணுங்க, நான் காட்டுறேன். நல்லா இருப்படா நீ. ப்ரோ ப்ரோ, இந்தாங்க பார்த்து எழுதுங்க. ப்ரோ என்ன ப்ரோ இதில் லெட்டர்ஸே காணோம்? இதான் ப்ரோ ஆன்சரு. ஆன்சரா? நீ பாஸ் ஆனா பார்த்து எழுதுடா. ஒன்றுமே எழுதாம பேப்பர் கொடுக்கறதுக்கு இவன் மாதிரி கிரிக்காச்சும் கொடுப்போம். கடவுளே, நைட்டு ஃபுல்லாக படித்த அந்த ஒரே ஒரு கொஸ்டினை மட்டும் இந்த எக்ஸாமில் எப்படியாச்சும் கேட்டிருக்கணும்ப்பா. ஏன்னா நான் அந்த ஒரு கொஸ்டினை மட்டும் தான்ப்பா படிச்சுட்டு வந்திருக்கேன். வாட் இஸ் ஹீட் எனர்ஜி? எஸ் எஸ், நான் படித்த அந்த ஒரே ஒரு கொஸ்டினை கேட்டுட்டாங்கடா. ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் எழுதுவோம். இதோட ஆன்சர் ஸ்டார்டிங் என்னமோ வருமே, மறந்துடுச்சே. கண்ணை மூடி யோசிப்போம். யோசி 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 யோசி. வந்துருச்சு. ஆயா 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 சோயா சோயா சோயா. ஓ, ஆயா இல்லடா, ஆன்சர் யோசி. கண்ணை மூடி யோசிப்போம். யோசி. டேய், நாளோட நமக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். அதோட ஃபுல் டைம் நம்ம மேட்ச் போடுவோம். ஐயோ, என்ன சுட்டான்டா இவன். இது இல்லடா, ஆன்சரை யோசி. இன்னொரு வாட்டி யோசிப்போம். ஞாபகம் வந்துச்சு. டேய், நீ மட்டும் இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆன அப்புறம் உன்னை மாடு மேய்க்க தான் அனுப்புவேன். ஆன்சரை தவிர எல்லாமே ஞாபகம் வருது. கண்ணை மூடி பொறுமையா யோசிப்போம். நீ உட்காந்து பொறுமையா யோசி. இப்ப டைம் ஆயிடுச்சு, நான் பேப்பர் எடுத்துனேன். அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. எங்க அப்பா எத்தனை மாடை வாங்கி வச்சிருக்கான்னு தெரியலையே. மச்சான்,
உனக்கு பின்னாடி தானே நாங்களாம் உட்காந்துட்டு இருக்கோம். நீ 1 மார்க் மட்டும் காட்டு மச்சான், அது போதும்டா எங்களுக்கு. 1 மார்க் என்னடா 1 மார்க்கு? உனக்கு எந்த டவுட்னாலும் ஒரு சொடுக்கு மட்டும் போடு, திரும்பி நான் எல்லாத்தையும் காட்டுறேன். வாங்கடா போவோம். மச்சா, உனக்கு எந்த டவுட்னாலும் ஒரு சொடுக்கு மட்டும் போடு, திரும்பி நான் எல்லாத்தையும் காட்டுறேன். ஓ ஓகே ஓகே. துரோகி. சார், அவன் பிட் அடிக்கிறான் பாருங்க. டேய் என்னதுடா இது? சார் தெரில சார். விட்ட அடிக்கிற சார், வாடா ஆபீஸ் இருக்கு. சார் சார் இல்லை சார், நான் எதுவும் பண்ணல சார். சார் துரோகியை கூட மன்னிச்சிடலாம்டா, ஆனா உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகியை மன்னிக்கவே கூடாது. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, எக்ஸாமுக்கு பிட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டேய் இதுக்கப்புறம் நம்மளால எக்ஸாம் ஹால்ல பிட்டே அடிக்க முடியாதுடா. ஏன்? நம்ம கிளாஸ்ல ஸ்டூடெண்டா ஒரு இன்விஜிலேட்டர் உட்காந்துட்டு இருக்கான். அவனோட வேலையை எவன் பிட் அடிக்கிறானோ அவனை புடிச்சிட்டு போய் ஆபீஸ் ரூம்ல விடுறது தான். ஏண்டா இவ்வளவு தைரியம் தான் எக்ஸாம் ஹால்ல பிட் அடிப்பேன்? நடரா ஆபீஸ் ரூமுக்கு. சார் சாரி சார். டேய், நம்ம கிளாஸ்ல யார் இருக்கான்னு தெரியும்ல? யார் இருக்கா? டேய் அவன் இருக்க அதே கிளாஸ்ல தான் நான் இன்விஜிலேட்டரும் இருக்கான். டேய், நம்ம கிளாஸ்ல வரைக்கும் யாருக்கும் பயப்படவே தேவையில்ல, நீ மூடிட்டு வா. என்ன ப்ரோ, எதுவும் தெரியலையா? ஆமா ப்ரோ, ஒன்றும் தெரில. ஏதாச்சும் பிட் இருந்தா எடுத்து அடிக்க வேண்டியதானே? நான் பிட் அடிச்சா நீங்க தான் என்ன பிடிச்சிருவீங்க. என்ன சார், நீங்க தான் இன்விஜிலேட்டர் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இருந்தாலும் நான் பிட் அடிப்பேன். எப்படி? பார்க்க தானே போற. எதை பாக்குறான்? எதடா பார்த்து எழுதுற? எதையோ பார்த்து எழுதிட்டு இருக்கானே. சார் அப்படியே கொஞ்சம் அசையாம இருங்க. என்ன சட்டையை பார்த்து எழுதுறான்? ஏதாச்சும் ஒட்டிக்கிட்டு வச்சிருக்கானா? இன்னும் கீழே பாக்குறான். எதடா பார்த்து எழுதுற? நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரிய மாட்டுது. மச்சான் ரொம்ப நன்றிடா. டேய், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் பிட் அடிச்சு ஒருத்தனையும் பிடிக்காம விட்டதில்ல. நீ மட்டும் எப்படா பிட் அடிச்ச? நான் எங்க பிட் அடிச்சேன்? அப்புறம் உன்னை திசை திருப்பினேன். எதடா பார்த்து எழுதுற? சீக்கிரம் பிட்ட கொடுங்க. அப்பனா உன் பசங்க எல்லாரும் பாஸ் பண்ண வச்சுட்டு நீ ஃபெயில் ஆயிட்ட, அப்படிதானே? 10 பேர் பாஸ் ஆகணும்னா அதுல ஒருத்தன் ஃபெயில் ஆகுறதுல தப்பே இல்லை. 5ஓட இது ஒன்று சேர்த்தா 6 அரியரு. பார்த்துக்கலாம். வேற வந்துட்டானே.
சார் ப்ளீஸ் சார் அவர்கிட்ட மட்டும் மாட்டி விட்டுறாதீங்க சார். என் லைஃபே உங்க கையில தான் சார் இருக்கு. ப்ளீஸ் சார். புள்ள குட்டிங்களோட நீங்க சந்தோஷமா இருக்கணும் சார். சந்தோஷமா இருக்கணும். என்ன மனுஷன். என்னப்பா ஆபீஸ் ரூம் போவோமா? ஆபீஸ் ரூமா? எதுக்கு சார்? நீ தான் என்கிட்ட விட்டு அடிச்சு மாட்டிக்கிட்டியே. சார் இப்போதானே சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணீங்க. ஏய் உனக்கு நான் ஹெல்ப்லாம் பண்ணல, அந்த ஆள்கிட்ட உன்னை சேவ் பண்ணேன். ஏன்னா நான் இருக்கும்போது அந்த ஆள்கிட்ட நீ விட்டு அடிச்சு மாட்டினா எனக்கு அசிங்கமா போயிடும்ல. அதான் வா இப்போ உனக்கு கெத்த ஆபீஸ் ரூம் சார் சார் ரொம்ப நல்லவருன்னு நினைச்சேன் சார். நாளைக்கு எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிறோம், எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுறோம். படிக்கும் போது தான் விக்கல் வருமா? தண்ணியை குடிச்சிட்டு வந்து படிப்போம். பெண் இங்கதானே வச்சேன், எங்க போச்சு? இங்க இருக்கா? ரீஃபில் காலி ஆயிடுச்சா? வேற பெண் எடுத்துட்டு வருவோம். ஹலோ. அங்கே வெயிட் பண்ணுங்க, இந்த வரேன். பாத்ரூம் இப்பதான் வரணுமா? டேய் என்னம்மா? ஊர்ல இருந்து உங்க மாமா வந்திருக்காரு பாரு. இப்பதான் தாள் வருவானா? இன்னைக்கு கரண்டே வரலனாலும் இந்த மெழுகு வச்சு நான் படிக்கிறேன்டா. சொல்றா. டேய் உங்க வீட்டுக்குள்ள வந்துக்கிறேன், சீக்கிரம் கீழே வா. டேய் நான்லாம் வரல, நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும். டேய் இன்னைக்கு அசாருக்கு பர்த்டேடா, அவன் ட்ரீட் வைக்கிறதுக்காக கூப்பிடுறான். நாளைக்கு எக்ஸாம் படிச்சிட்டியா? இல்லடா சுத்தமா படிக்கல. நீடா? நான் இன்னும் புக்கு கூட தொடல. மச்சான் நீடா? இவனுங்களே படிக்கல, நம்ம படிச்சு மட்டும் என்னத்த கைட்ட போறோம். நானும் படிக்கலடா. அப்போனா அவங்க 3 பேரும் போயிட்டா. ஆமாடா. ஹால் டிக்கெட் காட்டு. என்னங்க சார்? போ. ஹால் டிக்கெட்டை கொடுங்க. டேய் ஹால் டிக்கெட்டுங்க. ஓ ஹால் டிக்கெட்டா? என்ன தேர்றான்? என்னாச்சு? நான் சமோசா ஒன்று தாங்க. இந்தாப்பா சூடா இருக்கு. பேப்பர் எதுவும் இல்லையாண்ணா? பேப்பர் வாங்கி வர சொல்லிக்கிறேன்ப்பா. வெயிட் பண்றியா? வேணாம் என்கிட்ட ஒரு பேப்பர் இருக்கு, நான் இதுல வச்சு சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. ஐயோ என்னடா மறந்து வீட்டு வச்சுட்டியா? இல்ல சார், வர வழியில ஆல் டிக்கெட்ல சமோசா வச்சு சாப்பிட்டு அதை அப்படியே கசக்கி தூக்கி போட்டு வந்துட்டேன் சார். மச்சான் அந்த டென்மார்க் பிட்டு மட்டும் கொஞ்சம் குடுறா. அப்போனா எனக்கு பூஜா நம்பர் தெரியா? பூஜாவா? டேய் பூஜா என் கிரஷ்டா. டேய் நம்பர் கொடுத்தா பிட்டு, இல்லனா போடா. மச்சான் பூஜா நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் உனக்கு தரேன். இந்த டென்மார்க் விட்டு மட்டும் தூக்கி போடுறான். இரு இந்த புடிச்சுக்கோ. மச்சான் எனக்கு 15 மார்க் பிட்டு தெரியா? நீ ரொம்ப நாளா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தி இருந்திய, அந்த பொண்ணோட நம்பர் தரேன். யாரு? அனுவா? அவ நம்பர்ல எனக்கு வேணாம். எனக்கு 3 மாசம் ரீசார்ஜ் பண்ணி விடுறியா? பிட்டு தரேன். 3 மாசமா? சரி பண்றேன், குடு. இந்த பொடி. மச்சான்
அந்த 20 மார்க் பிட்டு குடுறா. அப்பனா நீ போட்டிருக்க எனக்கு அந்த வாட்ச் கொடுக்குறியா? டேய் புது வாட்ச்டா. டேய் விட்டு வேணா வாட்ச் கொடு, இல்லைன்னா போடா. சரி இரு. நம்ம வழிக்கு வந்துட்டான். இந்தாடா சீக்கிரம் வாட்ச கொடு. நினைச்சிடா சார் எவ்வளவு தைரியம் இருந்தா என் கிளாஸ் பிட் அடிப்பேன். வாடா ஆபீஸ் ரூமுக்கு. சார் என்கிட்ட இங்கிலீஷ் மிஸ் நம்பர் இருக்கு சார், நான் உங்களுக்கு தரேன் சார். ஓ this is the last warning for you. டேய் போகும்போது இங்கிலீஷ் மிஸ் நம்பர் கொடுத்துட்டு போடா. ஓகே சார். டேய் எழுது வேடிக்கை பார்க்காம எழுது. இதோ பாருங்கடா, இப்பெல்லாம் குரூப் ஸ்டடீஸ்ன்றது ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. இதை விளையாட்டுக்கா எடுத்துக்காம சீரியஸா படிக்கிற வழியை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம சாப்டர் 1ல இருந்து பார்க்கலாம். இதுல என்ன இருக்கு? என்ன இருக்குன்னு கேக்குறேன். ஒன்னும் இல்ல. இத நம்ம லாஸ்டா படிச்சுக்கலாம். சாப்டர் 2ல என்ன இருக்கு? இல்ல என்ன இருக்குடா சொல்றா. ஒன்னும் இல்ல, ஈஸி. இதுவும் நம்ம லாஸ்டா படிச்சுக்கலாம். அப்புறம் சாப்டர் 3 என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு? அதானே. டேய் முட்டாள் பசங்களா, இருக்கிறதுல சாப்டர் 3 தான்டா கஷ்டம். அதுல போய் என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாப்டர் 3 கஷ்டமா இருக்கிறதுனால இதுவும் நம்ம லாஸ்டா படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 5. டேய் 4 தான வரும் 5ன்றா. அதெல்லாம் அப்படிதான்டா. ஈக்குவேஷன் ட்ரையாங்கிள். பெட்டர் நம்ம சாப்டர் 6ல இருந்து போயிடலாம். ஆமா நமக்கு மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்கு? 7 8 9 11 12 13 20. நம்ம ஸ்ட்ரைட்டா 20க்கு போயிடலாம். ஐயோ என்னடா இவன்? ஐயோ 20ல என்னடா இருக்கு சொல்லுங்கடா. என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லடா, ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணலாம், சாப்பிட்டு வந்து அப்புறமா இத படிக்கலாம். டேய் என்னடா இவன்? டேய் வாடா சாப்பிட்டு வந்து படிப்போம். நீமா டேய் அதான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சுல, வாங்கடா படிக்க போலாம். இருடா இப்பதானே சாப்பிட்டோம், அப்புறமா போலாம். டேய் இப்பயாவது வாங்கடா படிக்கலாம். இருடா படிக்கலாம், எல்லா சாப்டரும் ஈஸி தான்டா. டேய் இவன் கிட்ட சொல்லடா. டேய் இருடா போலாம். படிக்கலாம் இருடா. மூடிட்டு படத்தை பாரு. இவனுங்க எப்பதான் படிக்க வருவானுங்களோ. மச்சான் இந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்க ஒரு क्वेश्चन கூட நமக்கு ஆன்சரே தெரியாதுடா. நம்ம 3 பேரும் ஃபெயில் தான். ஆமாடா சார், அடிஷனல் பேப்பர். சார் அங்க 2 முட்டாள் பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க சார். டைம் பாஸ் பண்றதுக்குன்னு எக்ஸாம் ஹாலுக்கு வராங்க சார். குரூப் ஸ்டடீஸ்ல யாராச்சும் படிக்க முடியுமா சார்? நீங்களே சொல்லுங்க, படிக்க முடியுமா? படிக்க முடியாது. அதனாலதான் 1 மாசம் முன்னாடி எல்லா சாப்டரும் தரவா படிச்சுங்க. இன்னைக்கு உன்ன இதுல உங்களுக்கு குரூப் ஸ்டடீஸ் பண்ணணுமா? குரூப் ஸ்டடீஸ் பைத்தியக்கார பசங்க. நீங்க அடிஷனல் பேப்பர் கொடுங்க சார். கொடுங்க. விட்ரா, இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணிட்டு இருப்ப? என்னடா இந்த வாட்டி நீங்களா அரியரா? உங்க கூட படிச்சவெல்லாம் ஆல் கிளியர் பண்ணி பெரிய பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. நீங்க என்னடா இன்னும் அரியர் எழுதிட்டு இருக்கீங்க? இது உங்களுக்கு கேவலமா இல்ல? என்ன சார், அரியர் ஸ்டூடெண்ட பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? இன்னைக்கு இந்த காலேஜ் இவ்வளவு பெருசா கட்டுறீங்களே, யாரால? எங்களை மாதிரி அரியர் வச்ச ஸ்டூடெண்ட் அவங்க அரியர் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுனால. எக்ஸாம்ல பாஸ்னு ஒன்னு இருந்தா அரியர்னு ஒன்னு இருக்க தான் சார் செய்யும். அதுக்குன்னு அரியர் வச்ச நாங்க எங்க லைஃப் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த காலேஜ்ல மட்டும் இல்ல சார், இந்தியால இருக்க எல்லா காலேஜ்லயும் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் இன்னைக்கு விட அரியர் வச்ச ஸ்டூடெண்ட் இன்னைக்கு தான் அதிகம். இன்னைக்கு அரியர் வைக்கிறவன் தான் சார் நாளைக்கு அவன் கெரியர்ல டாப்ல இருக்கான். சிங்கிள் பேப்பர் cannot choose my life சார். டேய் போடுற அந்த பிஜிஎம். இந்த அப்படி டேய் அப்பயே ஒரு சொல்லும் போது ஒழுங்கா படிச்சிருக்காண்டா. சிங்கிள் பேப்பர் கனா டிசைன் மை ஃபியூச்சர் சொல்லிட்டு எங்க விட்டுருக்க பாத்தியா இப்போ? டேய் இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ கூட நம்ம லைஃப் ஒண்ணு முடிஞ்சு போல. இப்போ நம்ம நினைச்சா கூட அங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் தூக்கி போடுறா. புடி.
ஷோ, படிச்சது ஒண்ணு கூட வரல. எக்ஸ்கியூஸ் மீ சார். ம், வாமா. எக்ஸாமுக்கு இவ்வளவு லேட்டா வருவீங்க? சாரி சார், லேட் ஆயிடுச்சு. சீக்கிரமா போய் எழுது. ஐயோ, கொடுத்து வச்சவன்டா நீ. உன் பக்கத்திலே வந்து உக்காண்டா. எஸ். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்? எது கேக்குறீங்க? இல்ல, இது வரைக்கும் நான் உங்களை காலேஜ்ல பார்த்ததே இல்ல, அதான். மைக்ரோபயாலஜி. நினைச்சேன் அழகான பொண்ணுங்களாம் அங்கதான் இருக்கும்ட்டு. ஒண்ணும் இல்ல, நீங்க எழுதுங்க. என்னங்க, உங்களை பார்த்தோன்னையும் ஒன்று தோணுச்சு, அதை இந்த லெட்டரில் எழுதியிருக்கேன், படிச்சு பாருங்க. நல்லா பாட்டு எழுதுவார் வாலி, உன்னை பார்த்தோன்னையும் நான் காலி. ஐயோ, பாக்குறாளே, நம்ம 2 பேரும் சேர்ந்தா ஒரே ஜாலி. ஏங்க, உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா? எதுக்கு? ஃபோன்ல அப்படியே பேசி பழகலாம்ல. ஃபோன் நம்பர் எழுதுறா போல இருக்கு. ஏம்மா, இந்தம்மா உன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கா. குழந்தையா? கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? செல்லம், ஏன் அழுறீங்க? அம்மா அரியர் எக்ஸாம் எழுதிட்டு உடனே வந்துருவேன். நீங்க அழாம இருக்கணும், சரியா? இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே. என் பொண்டாட்டி லெட்டரா கொடுக்குற? வெளியே வா, உன் சங்கம் அறுத்துறேன். ஐயோ. அக்கா, நீங்க எக்ஸாம் எழுதுங்க, குழந்தைய நான் பாட்டு பாடி தூங்க வைக்கிறேன். கொடுங்க. செல்ல குட்டியா அழுவுது, அம்மா குட்டியா அழுவுது. என்னடா எக்ஸாம்லாம் எப்படி பண்ண? நல்லா பண்ணிருக்கேன்டா, பாஸ் ஆயிடுவேன்னு நம்புறேன். சரிடா, நம்ம பசங்க இப்ப படத்துக்கு போறோம், நீயும் வரியா? இல்லடா, நான் வரல. ஏன்டா? எனக்கு ஆஃப்டர்நூன் அரியர் எக்ஸாம் இருக்குடா. ஓ சரிடா, நீ அரியர் எக்ஸாம் பாரு, நாங்க படத்தை பாக்குறோம். அப்பாடா, ஒரு வேளை எல்லா எக்ஸாம் முடிஞ்சிச்சா. இந்த 1.5 மாசம் லீவ் பயங்கரமா என்ஜாய் பண்றோம். சரிடா, இந்த லீவ் நம்ம காலேஜ் பஸ் எல்லாருமே ட்ரிப் போறோம், நீயும் வரல? இல்லடா, நான் வரல. ஏன்டா, காசு ஏதாச்சும் இல்லையான்னு? அப்படிலாம் இல்லடா, இந்த லீவ் ஃபுல்லா எனக்கு அரியர் எக்ஸாம் இருக்கு. அரியரா? சரிடா, நீ அரியர் எக்ஸாம் படிக்கிறத பாரு, நாங்க ட்ரிப் என்ஜாய் பண்றத பாத்துக்கிறோம். மச்சான், என்னடா அரியர் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கியா? ஆமாடா. போ போ. ஹனு, இவன் என் ஃப்ரெண்டு தான், இன்னும் அரியர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். இந்த ஜென்மத்துல கிளியர் பண்ண மாட்டான். என்னடா அப்போ சொன்ன கேட்டீங்களா? மச்சான், என்னடா அந்த ஸ்வேதா இருக்கால? எந்த ஸ்வேதா? டேய், நீங்க கூட காலேஜ்ல சீக்கிரமா வந்து இஸ்கிஸ்கு பண்ணி மாட்டிக்கிட்டீங்களே, அந்த ஸ்வேதாடா. என்னடா சொல்ற? அவ எங்க வீட்டு பக்கத்துல தான் புதுசா குடி வந்திருக்கா. நீ எப்பயாச்சும் ஃப்ரீயா இருந்தா வந்து அவளை பாத்துட்டு போ. யாரா அந்த ஸ்வேதா? தெரியலமா, அவன் சும்மா சொல்றாமா. இது என்ன நம்ப சொல்றியா? இன்னைக்கு உன்ன அவனே செத்தடா இன்னைக்கு. அவனை இஸ்கேஸ் பண்ணியா? எதுவும் இல்லமா. டி அந்த 20 மார்க் பிட்ட குடுறா. டா புடி. ஐயோ, பெஞ்சிரா. சார், எவ்வளவு தைரியம் இருந்தா என் கிளாஸ்ல பிட் எடுத்து வருவேன்? உன் பேரண்ட்ஸ் நம்பர் சொல்லு, இப்பவே டீச்சிங் அனுப்புறேன். சார் சொல்லு. சார் அதெல்லாம் வேணாம் சார், ப்ளீஸ் சார். சொல்றா. 9962616269. சஞ்சய் அப்பாவா? ஆமா சார். நீங்க கிளம்பி உடனே காலேஜுக்கு வாங்க. நான் காலேஜ்ல தான் இருக்கேன். காலேஜ்ல இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க?
உங்களுக்கு பின்னாடி தான் சார் இருக்கேன். பின்னாடி தான் இருக்கீங்களா? யோ நீனே பண்ற எக்ஸாம் இல்ல? அரியர் எழுத வந்தோம் சார். பல வருஷமா நானும் அரியர் எழுதி கிளியர் பண்ணலான்னு பாக்குறேன், முடியவே மாட்டேங்குது. அதான் இப்படி விட்டு வச்சாச்சும் பாஸ் பண்ணலான்னு பார்த்தேன். நீங்க பிடிச்சிட்டீங்க. போத் ஆஃப் தி கட் ஆஃப் கிளாஸ். யோ அந்த ஆள் இருக்கும் போது தான் பிட்டு கேப்பியா? அப்படியே ஒன்று போட்டேனா அதோடய பார்த்து உட்கார நானே ஒன்று பிடிச்சி கொடுத்துருவேன். டேய் மகனே கோச்சிக்காதடா, அப்பா அடுத்த வாட்டி இந்த மாதிரி பண்ண மாட்டேன். டேய் என்னாச்சு மச்சான், ஒரு சப்ஜெக்ட்ல அரியர் விழுந்துருச்சுடா. வீட்ல எப்படி சொல்ல போறேனே தெரியல, நினைச்சாலே பயமா இருக்குடா. டேய் நீ என்னடா ஒரு அரியருக்குலாம் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நான் எத்தனை அரியர் தெரியுமா? 3 அரியர். 3 அரியரா? என் ஃப்ரெண்டு 6 அரியர். டேய் மொத்தம் இருக்கிற சப்ஜெக்டே 6 தானடா? ஆமாண்டா, அவன் எல்லாத்துலயுமே அரியர். டோபர் காலேஜ்ல அரியர் வைக்கிறது தான் கெத்து, சரியா? வா நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஷோ என்னடா எத்தனை அரியர்? டேய் 10 அரியர்ரா. 10 தானா? இப்பயும் நான் தான் உன்னோட லீடிங்ல இருக்கேன். நான் எத்தனை தெரியுமா? 15 அரியர். டேய் எனக்கு நம்ம பயமா இருக்குடா. நம்ம பாட்டுன்னு அரியர் வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். நிறையலாம் இல்ல, ஜஸ்ட் 10 தான். டேய் இப்பயும் நம்ம கிளாஸ்ல நம்ம தான் கெத்து. வாடா போலாம். இதுக்கே மூஞ்சி தவங்க பண்ணா எப்படி? ஷோ அப்பவே படிச்சிருக்கலாமா? எவ்வளவு அரியர் மச்சான். டேய் 20 அரியர்ரா. நீ எத்தனை அரியர்? நான் சொன்னா நீ நம்பவே மாட்ட. என்ன எல்லாத்துலயுமே அரியரா? இல்ல ஆல் கிளியர். ஆல் கிளியரா? எப்படிரா? டேய் எக்ஸாம் முன்னாடி கொஞ்சமா தாண்டா படிச்சேன், பார்த்தா எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிட்டாங்க. படிச்சியா? ஹலோ, என்னது துபாயில வேலையா? மாசம் 1.5 lakh சாலரியா? ஓகே ஓகே, நான் நெக்ஸ்ட் வீக் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். மச்சான் இப்போ நம்ம கிளாஸ்ல மட்டும் இல்ல, காலேஜ்லயே நீ தான் கெத்து. நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். அபிபி கமிங் டு துபாய். டேய் டேய் டேய், அப்பவே நான் படிச்ச அந்த ஒரு அரியர் கிளியர் பண்ணிருப்பேனடா. அரியர் வச்சா கெத்து கெத்துன்னு சொல்லிட்டு இப்படி 20 அரியரோட ரோட்ல நிக்க வச்சிட்டடா. சார் மயங்கி கீழே விழுந்துட்டான் சார். டேய் சார் பக்கத்துல ஏதாவது டாக்டர் இருந்தா சீக்கிரமா கூட்டு வாங்க சார். இரு இரு கூட்டு வரேன். டேய் டேய் அவனை தூக்குங்கடா டேய். ச்சே 2 minutes முன்னாடி வந்திருந்தா இவனை காப்பாத்திட்டு இருக்கலாம். இஸ் டெத். இவர் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. டேய் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சு விட்ரு. தள்ளு தள்ளு, சொந்தக்காரங்களாம் சொல்லி அனுப்பிச்சிரு. சார் நீங்களா? மாபு நீ எங்க இங்க? சார் கிளாஸ்ல யாரோ மயங்க விழுந்துட்டாங்கன்ட்டு அர்ஜென்ட்டா கூட்டிட்டு வந்தாங்க சார். யார் உன்னை கூப்பிட்டா? சார் நான் தான் சார் கூட்டு வந்தேன். யோ உனக்கு வேற எந்த டாக்டரும் கிடைக்கலையா? ஏன் சார் என்னாச்சு? இவனே 6 அரியர் வச்சுட்டு காலேஜ் பக்கத்துல கிளினிக் போட உட்காந்துட்டு இருக்கான். இவனே போய் கூட்டு வந்திருக்கா? சார் பையனுக்கு உயிர் இருக்கு சார். உயிர் இருக்கா? தள்ளுங்க. ஓ மை காட், வாட் a மெடிக்கல் மிராக்கிள். நம்ம பார்த்து இவர் பழச்சிருக்காரு. இவருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சீக்கிரமா நம்ம கிளினிக் கூட்டிட்டு வா. சார் காலை சாப்பிட்டதுனால வந்து மைங்க சார் என்ன விட்டுருங்க சார். ஓடாதடா, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். உனக்கு 50% ஆஃபர் கொடுக்குறேன். இஎம்ஐ வசதியா இருக்குடா. மச்சான் எல்லாமே இருக்குல்ல? எல்லாமே இருக்கு. டேய் எல்லாம் பிட்டு எடுத்துட்டு வந்துட்டல. ஒரு பிட்டு விடாம எல்லா பிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ இவரா? வரேன் சார்.
எக்ஸாமுக்கு தேவையான எல்லா பிட்டு வச்சிருக்கல? வச்சிருக்கேன் சார். மரியாதையா நீயே எல்லா பிட்டும் எடுத்து வச்சிரு. ம். அவ்வளவுதான் சார். ஏய் சார், இன்னொரு பிட்டு குறையுதே. இன்னொரு பிட்டா? இந்தாங்க. கருமம், எப்படிலாம் யோசிக்கிறானுங்க. மச்சான், நீ இவ்வளவு பிட்டை வந்து அவருக்கு எப்படா தெரியும்? அது யோ காலடியா, எக்ஸாம் பிட்டு பேப்பர் மேல கால வைக்கிற அறிவில்ல? தம்பி, எக்ஸாமுக்கு இந்த மாதிரி பிட் எடுத்து போற தப்பு இல்ல? யோ, உன் வேலை என்ன? இங்க வந்தமா டீய குடிச்சமா போயிட்டே இருக்கணும். நான் பிட் அடிக்கிறது உங்ககிட்ட சரியா தப்பா கேட்டனா ஆளும் மூஞ்சியம் பாரு, பூமர் அங்கிள். இருந்த அந்த ஒரு பிட்டையும் புடிங்கிட்டாரு. நம்மள வேற பாக்குறானே. டேய் முண்டக்கண்ணா சார், நீ இந்த கிளாஸ் தானா? ஆமா சார். மச்சான், நான் வச்சுக்கிற பிட்டி அவனாலே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி எங்கடா வச்சுக்கிறேன்? ஜிட்டிக்குள்ளதான். நல்லா மெத்துன்னு பேம்பர்ஸ் மாதிரி இருக்கு. சூப்பர்ரா. அந்த பேம்பஸ் மாதிரி இருக்கிற பிட்ட நீயே கைட்டு குடுத்துட்டு பார்க்கலாம். இதோ கழட்டுறேன் சார். படிச்சதை மட்டும் தான் கேட்டிருக்கணும். இந்த அப்படி கொஸ்டின் பேப்பரை பார்க்கக்கூடாது. கொஸ்டின் பேப்பரை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல இருக்க கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியா கேட்டிருக்கணும்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிப்போம். புள்ளியாரப்பா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வந்திருக்கேன்ப்பா. நான் படிச்சது மட்டும் தான் இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கணும். நான் படிக்காத வேற எதுவும் கேட்டிருக்க கூடாதுப்பா. நீ தான்ப்பாவும் பவரை யூஸ் பண்ணணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹ், இந்த எக்ஸாம்ல நைட் ஃபுல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். நான் படிச்சது மட்டும் தான் இதுல கேட்டிருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த எக்ஸாம்ல நான் சென்டம் எடுக்கணும்ல. ஆமீன். கத்தரே, 6 மாசத்துல படிக்க வேண்டியதை நான் 6 மணி நேரத்துல படிச்சிருக்கேன்ப்பா. நான் படிச்சது மட்டும் தான் இதுல கேட்டிருக்கணும். நான் படிக்காததை கேட்டு என்ன அப்செட் பண்ணிடாதப்பா. கொஸ்டின் பேப்பர் இப்ப பாத்திர வேண்டியதுதான். சார், என்னடா நீங்க எனக்கு கொஸ்டின் பேப்பரை மாத்தி கொடுத்துட்டீங்க சார். இன்னைக்கு எனக்கு காமர்ஸ் எக்ஸாம், நீங்க எனக்கு அக்கவுண்ட்ஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கீங்க. டேய் மூதேவி, நீ அக்கவுண்ட்ஸ் எக்ஸாம் தான். காமர்ஸ் அடுத்த வாரம். காமர்ஸ் அடுத்த வாரமா? கடவுளே, கவுத்து விட்டியா? மச்சான், இன்னைக்கு எக்ஸாம் படிச்சிட்டியாடா? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்திருக்கேன்டா. சூப்பர்ரா. பெண்ணை மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனா? மச்சான், உன்கிட்ட எக்ஸ்ட்ரா பென் ஏதாச்சும் இருக்காடா? இல்லடா, என்கிட்ட ஒரு பென் தான் இருக்கு. மச்சான், எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு, நான் கிளாஸ்க்கு போறேன், நீ வந்துரு. சரி, நீ போ, நான் வந்துடுறேன். ப்ரோ உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பென் ஏதாச்சும் இருக்கா? இல்லையே ப்ரோ. ப்ரோ உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பென் ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ. ப்ளூ பென் இல்லனாலும் ரெட் பென், கிரீன் பென், பிளாக் பென், இந்த மாதிரி எந்த பென் இருந்தாலும் ஓகே ப்ரோ. என்கிட்ட இல்ல ப்ரோ. பென்சில் ஆச்சும் இருக்கா? ப்ரோ, நானே காலேஜுக்கு டைம் பாஸ் தான் ப்ரோ வரேன். என்கிட்ட பென் இருக்கா, பென்சில் காலேஜ் இருக்கா? சார், எனக்கு இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். உங்களோட பென் மட்டும் கிடைக்குமா? நல்லா சாப்பிட மாட்டேன் சார். எனக்கு உங்களோட பென்னே வேணாம் சார். நான் வேற ஒருத்தங்க கிட்ட வாங்கி. வாட்ச்மேனா, இந்த தான தேடிட்டு இருந்தேன். நான் உங்ககிட்ட பென் இருக்கானா? நானே கை நட்டுதான்ப்பா. என்னோட பெண்ணை நான் வீட்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் ப்ரோ. உங்களோட பென்னு மட்டும் கிடைக்குமா? பெண்ணை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இதுல கூட பெண் இல்லையே. இங்க எல்லா கடையும் மூடி இருக்கு. நான் உங்ககிட்ட பெண் இருக்கானா? யாரா நீ வந்து பெண் இருக்கா போடுதா கேட்டேன். நான் எஞ்சி போட அச்சு மூஞ்ச குழப்பிட்டு போறேன். சாரிண்ணா, நீ பட்டு ரெஸ்ட் என்ன. ரீஃபல், இது போதும். இதை வச்சு இந்த எக்ஸாம் எழுதிடுவோனே. லாஸ்ட் 5 மினிட்ஸ். லாஸ்ட் 5 மினிட்ஸா? இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் இது கடிச்சு என்ன பிரயோஜனம்? மச்சான், என்னடா இன்னைக்கு இந்த செம் எக்ஸாம்க்கு நீங்க ஏதாச்சும் படிச்சீங்களா என்ன? டேய், இந்த எக்ஸாம் நான் புக் திறந்து கூட பார்க்கலடா. நீடா? டேய், உங்களுக்கு எக்ஸாம்ல கதை எழுத தெரியும், எனக்கு அது கூட தெரியாதுடா. என்ன பண்ண போறதே தெரியல. பாத்துக்கலாம். மச்சான், நீ டேய், உங்களுக்கு என்ன எக்ஸாம் ஆச்சு தெரியும், எனக்கு இன்னைக்கு என்ன எக்ஸாம்னு கூட தெரியாதுடா.
அப்பனா இந்த எக்ஸாம்ல நம்ம எல்லாரும் ஃபெயில்னு சொல்றீங்க. ஆமாடா. சரி வாங்க எக்ஸாம் ஹாலுக்கு போவோம். இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியா கேட்டிருக்காங்களா டஃபா கேட்டிருக்காங்களா கூட நமக்கு தெரியலையே. அந்த லட்சணத்துல இருக்கும். சரி ஒரு தூக்கத்தை போடுவோம். சார் அடிஷனல் பேப்பர். அடிஷனல் பேப்பரா? இந்த எக்ஸாம் புக் திறந்து கூட பார்க்கலடா. இந்தாப்பா. டேய் காட்டியானே புக்கே திறந்து பார்க்கலன்னு சொன்னியடா. இவனை போய் நம்புனா பாரு. சார் எக்ஸ்ட்ரா பென் இருக்கா? எக்ஸ்ட்ரா பென்னா? டேய் உங்களுக்கு வச்சு எக்ஸாம்ல கதை எழுத தெரியும். அது கூட தெரியாதா? அந்த படம் தெரியும். சார் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பேப்பர் இருக்கா? எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பேப்பரா? உங்களுக்கு என்ன எக்ஸாம் ஆச்சு தெரியும். நீங்க என்ன எக்ஸாம் போட தெரியாதா? தம்பி எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பேப்பர் இல்லப்பா. அப்படியா? அப்பனா இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க எல்லா ஆன்சரையும் எழுதிட்டேன். அவ்வளவுதான். இந்த சப்ஜெக்ட்னே சிஸ்டம் தான். இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் படிக்கலன்னு சொன்னானுங்கண்ணா தயவு செய்து அவனுக்குலாம் நம்பாதீங்க. சார் ஒரு பேப்பரை ஊத்த எப்பதான் முடியுது? அதை மொத்தமா விடுங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை எழுதி விட்டு போவோம். டேய் என்னடா நீ ஒரு எக்ஸாமுக்கு எதுவுமே காட்டவே இல்லையாடா? நான் கூட அவ்வளவு நேரம் கத்துன திரும்பி கூட பாக்கலடா நீ. அவன் கத்துவான்டா. நீ என்ன பண்ற? அப்படி கத்து. ஓகேடா. இவன் ஏன்டா அழுவுறா? உனக்கு என்னடா ஆச்சு? இந்த எக்ஸாம்ல உங்களால காப்பி அடிக்க முடியாதுடா. அது ஏன்டா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? காப்பி அடிக்க முடியாதா? ஆமாடா. இப்ப நம்ம கிளாஸுக்கு வர சாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாடா. எவன்டா அவன்? ஸ்டூடண்ட்ஸ் பிட்டு நோட்ஸ் புக் இந்த மாதிரி எதுவுமே உங்க கையில நான் பார்க்க கூடாது. முக்கியமா மொபைல் போன். எவனாச்சும் போனை பார்த்து எழுதுறத பார்த்தேன் அந்த போனை வாய் வழியா தள்ளி வயிற்று வழியா அமைக்கிடுவேன். அப்புறம் காலம் ஃபுல்லா வயிற்றுல வைப்ரேஷன் ஆயிட்டே இருக்கும். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. முடியல ஏதாச்சும் விட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல சார். டேய் உன் பேப்பர் கட்டு. டேய் வாயில பிட்டு இருக்கான். பேப்பரை பார்த்து எழுதுங்கடா. சீக்கிரம் அந்த பிட்ட குடுறா. என்னக்கா? தம்பி நீ போனை பார்த்து எழுதிட்டு இருக்கியா? சார் சத்தியமா படிச்சுட்டு வந்து எழுதுறேன் சார். போன்லாம் பார்க்கல சார். சாரிப்பா. நீ கண்டினியூ பண்ணு. அப்பாடா நம்பிட்டா. இதுக்கப்புறம் நீ எப்படி எக்ஸாம் எழுதுற நான் பாக்குறேன். சார் சாரி சார். இதுக்கப்புறம் வாழ்க்கையில போன பார்க்க மாட்டேன் சார். விட்டுங்க சார். சார் முடிச்சேன் சார். ஐயோ இவரை பார்த்தாலே பயமா இருக்கு. ஐயோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டின் கூட நமக்கு ஆன்சர் தெரியாது. அப்புறம் என்னதான் எழுத? The diagram is shows between measurement and quantity. இந்த பேப்பரை பார்த்து எழுதிட வேண்டியதுதான். எலக்ட்ரிசிட்டி diagram. இவன் என் பேப்பரை பார்த்து எழுதிட்டு இருக்கான். இருடா. என்ன இவன் உடம்பு வச்சு ஃபுல்லா மறைச்சிட்டான். இங்க கொஞ்சம் தெரியுது. எவ்வளவு மறைச்சாலும் பார்த்து எழுதிட்டு இருக்கான். இப்ப பாரு. என்ன ஃபுல்லா மறைச்சிட்டான். இப்ப எப்படி பார்த்து எழுதுறான்னு பாக்குறேன். The controlment of the electricity. இவன
முடிஞ்சா பார்த்து எழுதுறா. என்னடா பார்த்து எழுத கூடாதுன்னு ஒரு பெரிய செவுரே கட்டிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாடா. ரோல் நம்பர் என்ன? 98 சார். 98. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் போய் உட்கார். ஃபர்ஸ்ட் பெஞ்சா? ஆமா. இல்ல சார், நான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார மாட்டேன். நான் எக்ஸாம் எழுதல, நான் வீட்டுக்கு போறேன். இவனை விடாதீங்கடா. டேய் என்ன விட்டுருங்கடா, நான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காரல, வீட்டுக்கு போறேன். நீ ஃபர்ஸ்ட் பெஞ்சில தான் உட்காரணும். கொஸ்டின் பேப்பர் என்ன மூஞ்சிலியா இருக்கு? இல்ல சார். அப்புறம் என்ன மூஞ்சி பாக்குற? உன் கொஸ்டின் பேப்பர் எழுதுறா. இதோ எழுதுறேன் சார். பார்த்து எழுது. டேய் சார், பின்னாடி என்ன பாத்துட்டு இருக்க? உன் பேப்பர் பார்த்து எழுதுறா. மச்சான் இந்த கைட பார்த்து கொஸ்டின் எங்க இருக்குன்னு பாரு. அந்த கொஸ்டினோட ஆன்சர் இங்க இருக்கு பாரு. டேய் சார், சொல்லிட்டே இருக்க சும்மா திரும்பி பாத்துட்டு இருக்க. இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன் சார். எழுது. இந்த 10 மார்க் எழுதிக்கோ. அவுட் ஆஃப் சிலபஸ் क्वेश्चन லேப்டாப்ல அந்த क्वेश्चनோட ஆன்சர் மச்சான். கூகுள் அவுட் ஆஃப் சிலபஸ் क्वेश्चन சர்ச் பண்ணு. இங்க இருக்கு பாரு அந்த கொஸ்டினோட ஆன்சர். நீ திருந்த மாட்ட. பேப்பர் கொடு. நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் பிரின்சிபால்ட்ட பேசிக்கிறேன். பின்னாடி பேப்பர் கைடு லேப்டாப்பை பார்த்து எழுதுறவங்க எல்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஒன்றும் பண்ணாதவனோட பேப்பரை புடிங்கோங்க. நீ எல்லாம் ஒரு சாரு பயா. மச்சான் என்னடா? சூஸ்ல ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன வரும்? சூஸ்ல ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன வரும்? கேக்கலடா. சூஸ்ல ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னடா வரும்? புரியலடா. டேய் சூஸ்ல ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னடா வரும்? சூஸ்ல. டேய் செவிட்டு பையலே, சூஸ்ல ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னடா வரும்? டேய் சூஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன வரும்னு கேக்குறான்டா. அங்க நிக்கிறவன் கேக்குது, இங்க இருக்கவன் கேக்குறல. செவுட்டு பையலே. Electricity is a fundamental form of energy. This flow of electric. எக்ஸாமுக்கு ஃபுல்லா படிச்சிட்டியாடா? ஒன்னு விடாம எல்லாமே படிச்சிட்டேன்டா. உனக்கு பின்னாடி தான்டா நான் இருப்பேன். எனக்கு பாஸ் ஆகுற அளவுக்கு கொஞ்சம் காட்டுறா. என்னது பாஸ் ஆற அளவுக்கா? அவ்வளவு இல்லனாலும் அந்த மார்க் போதுமா உனக்கு? நீ சென்டிமீட்டர் அளவுக்கு எல்லாமே காட்டுறடா. உண்மையாவா? ஆமா மச்சான், நீ சும்மா ஒரு இரும்பு நான் திரும்பி எல்லாமே காட்டுறேன். தேங்க்ஸ் மச்சான். சரி வா, எக்ஸாம் டைம் ஆச்சு, நம்ம போலாம். Electricity is called the unit. இரும்பிட வேண்டியதுதான். இந்தா தண்ணி குடி. தேங்க்யூ சார். கடைசியா இரும்பி பாப்போம். சார் ரத்தம் வந்து எத்து கீழே விழுந்தா சார். பாத்து போ. நீ சென்டிமீட்டர் அளவுக்கு எல்லாமே காட்டுறடா. நீ சும்மா ஒரு இரும்பு நான் திரும்பி எல்லாமே காட்டுறேன். ஸ்டூடண்ட்ஸ், எக்ஸாம் முடிகிற வரைக்கும் யாரும் திரும்பி பார்க்க கூடாது. முக்கியமா பக்கத்துல இருக்கவங்களோட பேப்பரை பார்க்கவே கூடாது. ஓகே சார். மச்சான் சார் திரும்பனே ஆன்சர் ஷீட் மட்டும் எனக்கு குடுறா. ஓகேடா. இந்தா ஹேய் both of you stand up. சார் இப்போ நீங்க ஆன்சர் ஷீட் தான மாத்துனீங்க? இல்ல சார். உன் ஆன்சர் ஷீட்டை காட்டு. உன் ரோல் நம்பர் என்ன? 26 சார். 26ஆ? இங்க 18 போட்டுருக்கு. 18 யாரா? சார் நான் தான். நீதானா? உன் ஆன்சர் ஷீட் எப்படி இங்க இருந்து அங்க போச்சு? அது உன்னோட ஆன்சர் ஷீட்டை காட்டு. ரோல் நம்பர் 14. 14 யாரா? சார் நான் தான் சார். நீதானா? உன் ஷீட் எப்படி அவங்கிட்ட போச்சு? அது உந்த காட்டு. சார் சார். ரோல் நம்பர் 11 யாரா? சார். ரோல் நம்பர் 9 சார். ரோல் நம்பர் 15 நான் தான் சார். அட பாவிங்களா, பேப்பரை இப்படி மாத்தி வச்சிருக்கீங்களேடா. ரோல் நம்பர் 31 அவன் யாரா? நீ? நான் தான் சார். ரோல் நம்பர் 31. நீயா? ஆமா சார். நீ எங்க இருந்த? நான் ஆப்போசிட் பிளாக் சார்.
அங்கிருந்து எப்படி உன் பேப்பர் இங்க வந்தது? அது காத்துல பறந்து வந்தது சார். ஓ, காத்துல பறந்து வந்ததா? சரி சரி, பிரின்சிபல் கிட்ட உங்க எல்லாரோட பேப்பரும் கொடுத்துறேன். இந்த பேப்பரோட சேர்த்து உங்களோட டிசியை வாங்கிட்டு போய். மச்சான், ஜூஸ்ல ஃபர்ஸ்ட் என்னதுடா? ஏ. மச்சான் ஃபர்ஸ்ட் சூஸ்க்கு ஆன்சர் என்னதுடா? பி. ஓகே மச்சான். மச்சான் ஃபர்ஸ்ட் சூஸோட ஆன்சர் என்னடா? சி. என்ன எல்லாருக்கும் மாத்தி மாத்தி சொல்றான்? டேய், என்னடா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்ற? பின்ன இந்த நாய்ங்கெல்லாம் வீட்டுல படிக்காம ஜாலியா ஊரை சுத்திட்டு எக்ஸாமுக்கு வரோம், நம்ம உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கணுமா? ஃபெயில் ஆகட்டும். டேய், அப்ப உண்மையான ஆன்சர் என்னதுடா? டி. ஓகேடா, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 1. இதுல என்ன இருக்கு? இல்ல இதுல நான் என்ன இருக்குன்னு கேக்குறேன். இது என்ன இருக்கு சொல்லி தான் போன வாட்டி எங்களை ஃபெயில் பண்ண. இந்த வாட்டி நாங்க கண்டிப்பா படிச்சு பாஸ் ஆகணும். சரி ஓகே, அப்பனா ஒண்ணு பண்ணலாம். என்கிட்ட லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு இந்த வருஷம் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தனா எலக்ட்ரோ மேக்னெசிட்டி. இந்த கொஸ்டினை பார்த்தனா 2021ல கேட்டிருக்காங்க, 22ல கேட்டிருக்காங்க, 23ல கேட்டிருக்காங்க, 24ல கேட்டிருக்காங்க. அப்போ 25ல கேட்பாங்க. கேட்க மாட்டாங்க. ஏன்? அதான் இத்தனை வருஷம் கேட்டாங்கல்ல, அதனால இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. அப்புறம் மேக்னெசிட்டி. இந்த கொஸ்டின் பார்த்தனா 2021ல கேட்டிருக்காங்க, 22ல கேட்டிருக்காங்க, 23ல கேட்டிருக்காங்க, 24ல கேட்டிருக்காங்க. அப்போ 25ல கேட்க மாட்டாங்க. கேட்பாங்கடா வண்டிங்களா. இது மட்டும் கேட்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டினை தானே கேட்கல, அப்போ இந்த கொஸ்டினை கண்டிப்பா கேட்பாங்க. இது ஒரு மாதிரியான கொஸ்டின்ரா. இது 2021ல கேட்டிருக்காங்க, 23ல கேட்டிருக்காங்க. அப்போ 25ல கேட்பாங்க. கேட்க மாட்டாங்க. அதே கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கொஸ்டினோட ஆன்சர் ரொம்ப பெருசுடா. அவங்களுக்கு தெரியும் எப்படியும் நம்ம இது கண்டிப்பா படிக்க மாட்டோம்னு, அதனால கேட்க மாட்டாங்க. கரெக்ட். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்துடலாம். லாஸ்ட் இயர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். தீன்தா 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 தா தீன்தா 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 தா. ஆமா, இந்த வருஷம் எப்படி கேட்பாங்க? அதை அப்படியே மாத்தி கேட்பாங்க. ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. இத நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தாந்தீன் 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 தா. தாந்தின் 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 தா. Correct. தாந்தின் 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 தா. தாந்தின் 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 தா. தாந்தின் 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 தா. தாந்தின் 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 தா. ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. தாந்தின் 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 தா. தாந்தின் 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 தா. ஃபால்ஸ் ட்ரூ. தாந்தீன் 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 தா. இதுல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்கலையே. தாந்தின் 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 தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.